திருக்குறளுடைய சிறப்பு என்னன்னா, எந்த ஒரு புத்தக நூல் எழுதும் போதும் யாரையாவது வாழ்த்தி தொடங்கணும். முதல் அதிகாரம் பேர் என்ன? கடவுள் வாழ்த்து. கடவுள் அவர் வாழ்த்தி தொடங்குறார். சரி, வாழ்த்திட்டோம். அடுத்து அந்த புத்தகத்துல ஏதோடைய சிறப்பு சொல்லப்போம். ஏதோ ஒரு சிறப்பு சொல்லணும்ல. 2வது அதிகாரம் பேர் என்ன? கடவுளுக்கு அடுத்த இடத்தில் வானத்தை வைக்கிறார் வள்ளுவர். ஏன்னா ஏழை பாலை பார்க்காம ஒரே மாதிரி பேர் தான் வானத்துக்கு சிறப்பு. கடவுள் வாழ்த்தியாச்சு, வானத்து சிறப்பு சொல்லியாச்சு. அந்த நூல் யாருடைய பெருமையை சொல்ல போகுது? ஏன் பெருமையா, உங்க பெருமையா, யார் பெருமையா? நமக்கு முன்னாடி நீத்தா இருப்பாருங்க, அவர்களுடைய பெருமையை சொல்லு. 3 முடிஞ்சிருச்சு. கடவுள் வாழ்த்தியாச்சு, வானத்து சிறப்பு சொல்லியாச்சு, பெருமைன்னு சொல்லியாச்சு. The purpose of the book, இந்த நூல் எதை வலியுறுத்துது? மொத்த புக்குமே அறம்ங்க. அது அறம், அவ்வளவுதாங்க. இந்த அறத்திலையும் அறம்பொருள் பலன்னு சொல்லுவோம். முதல்ல சொல்ற அறம் என்ன தெரியுமா? அறம் எங்க இருந்து தொடங்குது? வீட்டுல இருந்து தொடங்குது. இல்லறம், வீட்டை இல்லறம் சொல்லுவோம்ல. பொதுவாவே இந்த மாதிரி வாலிபர்களா இருக்காங்க பாருங்க, சின்ன பசங்களா, அவங்களுக்கு எப்படா கல்யாணம் ஆகணும் ஒரு ஆசை இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆச்சு, நம்ம அவசரம் பண்ணிட்டோம் என்ன இருக்கும். அப்ப அந்த இரு வாழ்க்கையிலயும் ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா 6 உதவிகள் சொல்றாரு. இந்த 6 உதவிகள் பண்ணுவதற்கு ஒரு ஆண் ரெடி ஆயிட்டாருன்னா அவர் திருமணத்துக்கு ரெடி ஆகுது. அந்த அதிகாரம் பேர் என்ன? இல்வாழ்க்கை. இந்த இல்வாழ்க்கையில அந்த 6 உதவிகள் அவர் செய்யறதுக்கு முதல் 6 குறள் சொல்லி அதுக்கு தயாரானத கூட. அடுத்து வர பெண்கள் இந்த உதவி செய்யும் போது அவங்க தடுக்க கூடாது, அவங்களும் உதவி செய்யணும். அவர்களுக்காக ஒரு அதிகாரம் வருது. அந்த அதிகாரம் அந்த வாழ்க்கை துணையினுடைய நலத்தை டக்கு டக்குன்னு வருது பாருங்க. இல்வாழ்க்கை இவருக்கு, வாழ்க்கை துணை நலம் அந்த நம்மாக்கு. இல்வாழ்க்கை வாழ்க்கை துணை ஒன்னா சேர்ந்துட்டா வீட்டுக்குள்ளார என்ன வரும்? அழகான குழலினது யாழினது என்ற மக்கள் மடலை சொல் கேளாது. இப்ப இதுதான் அறம். அவரு நல்லா உதவி செய்வாரு, இந்த அம்மா உதவி செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தையினுடைய சிறப்பு அவ்வளவு சிறப்பு. இப்ப அந்த வீட்டுக்குள்ளார ஒண்ணு பெருகும் குழந்தை. அந்த பிறகு ஒரு உடைமை இருக்கும், வீட்டுடைமை சொத்துடைமை எல்லாம் இருக்கும். ஒரு உடைமை கட்டுக்கடங்காமல் பெருகும். அது என்னது? அடுத்த அதிகாரம் பேரு அன்புடைமை. அதான் அன்பு. இதுதான் அறம். இப்ப பாருங்க, அப்பா அம்மா குழந்தை 3 பேரும் ரத்த சம்பந்தம், அதுக்குள்ளார அன்பு வருது. என்ன பண்றாரு வள்ளுவர்? அந்த ரத்த சம்பந்தம் இல்லாம ஒருத்தருக்கு அடுத்து தர்றோன்றாரு. அடுத்த அதிகாரம் பேரு என்ன? வீட்டுக்கு யாரோ ஒருத்தர வாங்க சாப்பிடுங்க, வந்தவங்களுக்கு சாக்லேட் கொடுங்க, தண்ணி கொடுங்க, அப்புறம் தான் நாம சாப்பிட்டோமோ இல்லையாமன்னு பார்ப்போம். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு அன்பா காட்டின அந்த விருந்தோம்பல். வீட்டுல இருந்து ஒருத்தர் வெளில போவார்ல, குழந்தை வளர்ந்துருச்சு. அப்ப அந்த குழந்தை வெளில போகுது, என்னத்த சொல்லணும்? நல்ல இனிய சொற்களை பேசணும், பாசிட்டிவா பேசணும். சில பேர் கத்திக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? ஏன் கத்துறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, கேட்கறவங்க தெரியாது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து முற்றோதல் பண்ண 1330 குரல். இந்த குரல் குழந்தை இது குரல் குழந்தை. எல்லாம் கை தருங்க. உங்க கூட நான் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம், 2 பேர் வாங்க.